தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வெற்றி துளசி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் துளசி ஈஸ்வரமூர்த்தியை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரமூர்த்தி மன்னிப்பு கேட்க மறுக்கிறாங்க. இதை பார்த்த துளசி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே தான் தீருவீங்க, அந்த நாள் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அந்த இடத்துல துளசியை திட்டுறாங்க. அப்போது துளசி சொல்கிறது, நானாக விருப்பப்பட்டு இந்த வீட்டுக்கு வாழ வரல, நான் லவ் பண்ணியோ கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் பையன் செஞ்ச தவறு தான், இதில் என் மேலே எந்த தவறும் இல்லை, என் குடும்பத்து மேலேயும் எந்த ஒரு தவறும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தன்னையோ இல்லை குடும்பத்தையோ தொந்தரவு பண்ணிங்கன்னா துளசியோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனவங்க திரும்பி தீபாவுடைய வாழ்க்கையை பற்றியும் ஈஸ்வரமூர்த்தி கிட்டே பேசுகிறாங்க. பெத்த பொண்ணை வாழ வைக்க முடியலை, நீங்களாம் என்ன அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு துளசி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த வெற்றியோட பாட்டி இவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லும்போது வெற்றியோட என்ட்ரி. ஸோ வெற்றி, நீங்கள் துரத்துவீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தான் பேசினாலும் நடந்துக்கிட்டது தவறு, இன்னொரு முறை துளசிக்கிட்டேயோ துளசியோடைய ஃபேமிலிக்கிட்டேயோ அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா வெற்றியோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்கன்னு அதே மாதிரி வெற்றியும் பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தி அவள் கட்டிக்க போகிற பையனை காரை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதே நீ தான், இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சால் உன் வாழ்க்கை போயிடும், நீலாம் பேசுறியான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சிட்டு தீபா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. அங்கே வெற்றி, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தீபா கிட்டே கேட்க, ஒன்றும் இல்லை சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, வீட்டை பெருக்கு தொடை இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு ஒரு வீட்டு வேலைக்காரியாக அந்த வீட்டிலே இருந்துருன்னு சொல்லி தீபாவை திட்டுறாங்க. இது எல்லாமே ஒன்றால் தானேன்னு தீபா ஒரு பக்கம் பேசும்போது, நடந்த விஷயத்த திரும்பவும் பேசாத அப்படின்ட்டும், அந்த வீட்டில் வாழ்ந்தாதான் நீ மகாராணி மாதிரி வாழ்வ, ஸோ இந்த வீட்டில் நீ வேலைக்காரி தான், முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பு, எந்த ஒரு பொண்டாட்டிக்கும் கட்டின புருஷன் வீடு தான் அவங்களுடைய வீடு அப்படின்றத இந்த இடத்துல வெற்றி தீபா கிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல வெற்றியுடைய அம்மா அபிராமி என்ட்ரி கொடுக்குறாங்க. அதெல்லாம் என் பொண்ணு எங்கேயும் போக மாட்டான்னு சொல்லும்போது, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன், இப்போது நீங்கள் அப்பாவை விட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் போய் ஒரு 10 நாள் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கள? அவர் என்ன பண்ணுவார்னு நினச்சிட்டு அடித்தாலும் பிடிச்சாலும் இங்கே தானே வருவீங்க, அப்புறம் எதுக்காக அக்காவை மட்டும் இப்படி கட்டாயப்படுத்துறீங்கன்னு சொல்ல தீபா அங்கேருந்து போகிறாங்க. ஸோ பேச்சை என் பொண்ணு மீற மாட்டான்னு அபிராமி ஒரு பக்கம் சொல்லும்போது பெட்டி படிக்கை எடுத்துகிட்டு தீபா நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் எக்கடை கெட்டு போங்க, என் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அபிராமி ஒரு பக்கம் கோவப்பட வெற்றி தீபாவை கூட்டிகிட்டு துளசியோடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி சிவராம் லக்ஷ்மி இவங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, பாட்டி கவிதா இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த ரகு பார்த்திங்கன்னா கொண்டு போன சீர்வரிசையெல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல தேடுற மாதிரி தேடுறாரு. 2 கட்டப்பை தான் இருக்குது, இந்த 2 கட்டப்பை எடுத்துகிட்டு தான் சீர் செய்கிறேன்னு போனீங்கன்னு சொல்லி இங்கே அவங்க அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இவரும் ஒரு பக்கம் அவமானப்படுத்துகிறாரு. ஸோ அந்த இடத்துல லக்ஷ்மிக்கு கோவம் நீ கட்டுக்கட்டாக பணம் கொடுத்த, அதில் நாங்கள் சீர்வரிசை வாங்க மறந்துட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்ட. ஸோ இருந்தாலும் சீர்வரிசைன்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தானே கொண்டு போகணும், சரி விடுங்க, இதெல்லாம் திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு நான் காசாக வாங்கிட்டு வந்துடுறேன்னு அந்த இடத்துலையும் அந்த பணத்திலேயே குறிக்கோளாக இருந்த ரகுராம் கட்டப்பை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாரு. கரெக்டாக வெற்றியோட என்ட்ரி. ஸோ வெற்றியை கூட்டிகிட்டு தீபா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த வெற்றியை லக்ஷ்மி திட்டி அனுப்புகிறாங்க. ஸோ இருந்தாலும் வெற்றி கோவப்படாமல், என்னைக்காவது ஒரு நாள் தன்னை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு வெற்றி அங்கேருந்து போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த டார்க் ரூமில் யார் இருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி ஃபேஸ் காமிச்சிருப்பாங்க. ஃபேஸ் முழுசாக காமிச்சிருக்க மாட்டாங்க, அந்த கண்கள் 2 மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது மகேஷோட வீட்டில் அந்த சீக்ரெட் ரூமில் யாரோ ஒரு அம்மாவை மகேஷ் அடைச்சி வச்சுருக்காரு. அவங்கக்கிட்ட இன்றைக்கி போய் பேசிகிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம். ஸோ மகேஷ் பயந்துக்கிட்டே போய் வெளியில் கதவை திறந்து பார்க்குறாரு. நம்ம அஞ்சலி நிற்கிறாங்க. அஞ்சலி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இருந்தாலும் அஞ்சலி மகேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டு, இனிமேல் இப்படி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன், உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் மகேஷ் ஒரு பக்கம் சமாதானம் ஆகுறாரு. ஸோ இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வழக்கமுள்ள அஞ்சலி எழுந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. மகேஷ் ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சலி மகேஷ்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அப்போது வெளியில் வழி அனுப்ப கேட்ட பார்க்குறாங்க, செக்யூரிட்டியை காணும். ஸோ செக்யூரிட்டி பற்றி மகேஷ் கிட்டே பேசுகிறாங்க. ஆனால் மகேஷ் பார்த்திங்கன்னா கோவப்படுறாங்க. எல்லாரை பற்றியும் அக்கறைப்படுற, ஆனால் என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் நம்பாதன்னு பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ அஞ்சலி பார்த்திங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது செக்யூரிட்டி அஞ்சலியை மீட் பண்ணுறாங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க.
அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அந்த சீக்ரெட் ரூமில் யார் இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு வயசான அம்மா இருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.